நன்னாரி வந்து இங்கே சும்மா தண்ணியில கொட்டி கருவாடா. உங்க பேரு? கற்பகம். கற்பகம். ஊரு? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா, எனக்கு இந்த வாரம் நான் யாரை மீட் பண்ணேன், எங்கெங்க வெளியில போனது, உகாண்டா பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். That one piece 1000. 1000, 2000 big. Give me. This one? Yeah. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நன்னாரி சர்பத்துன்னு சொல்லுவோம்ல, அந்த நன்னாரி இதுதான். Very small seed. Coffee? காஃபி சீடிங்க சாதாரணமா சும்மா அவங்க வீட்டில் விளையிறது இந்த மாதிரி பேக்கெட் போட்டு விற்பாங்க. இதை வறுத்து விற்பாங்க, ரொம்ப ஃபேமஸ். நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த காஃபி சீட் வறுத்து எப்படி காஃபி போடுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்றேன். தேங்க்ஸ் ஏபோ. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பைபாஸில் ஒரு ஏரியாவில் வந்து பயங்கர டிராஃபிக். ஸோ அதனால வந்து ரொம்ப பெரிய லைன் நிற்கிது பாருங்க. இந்த இடத்துல ஏதோ வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே வந்து நிறைய பொருள் நம்ம காரில் போகிறவங்க எல்லாத்தையுமே நம்ம கூடவே நடந்து வந்துட்டு இருப்பாங்க விற்கிறதுக்கு. இந்த பைபாஸில் அதிகமாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்கல, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் அப்படிதான் விற்கிறாங்க. ஸோ இந்த நன்னாரி வந்து இங்கே சும்மா தண்ணியில கொதிக்க வச்சு குடிப்பாங்களாம். ஆனா நம்ம ஊர்ல இதை தான் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுல வந்து சீனி போட்டு ஓ இதை அப்படியே திம்பாங்களா? ஓ இதுல பிரஷ் பண்ணுவாங்களா? இதுலதான் வந்து பிரஷ் எல்லாம் பண்ணுவாங்களாம். ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா? சும்மா கையில வச்சே விற்பாங்க. எனக்கு வந்து இது நன்னாரினே தெரியாது. நான் போட்டோ எடுத்து ஒரு தடவை வீட்டுக்கு நான் அனுப்பினேன். அப்புறம் பிளஸ் எங்க அம்மா வந்திருந்தப்போ கேட்டேன், அவங்க சொன்னாங்க ஆமா இதான் நன்னாரி அப்படின்னாங்க. அந்த காலத்துல உண்டு, இப்பெல்லாம் எங்க இதெல்லாம் பார்க்கவே முடியல அப்படின்னாங்க. பத்தி பேசிட்டு இருந்தோம். முன்னாடி பாருங்களேன், இதுதான் அந்த காஃபி அரைக்கிறது. யாரோ வாங்கி கொண்டு போறாங்க போடால வச்சு. அங்க போயிட்டாங்களே, காஃபி சீட் போட்டு அரைக்கிறது அது அந்த மிஷின். $5,500 தான். நம்ம பிள்ளைங்க வந்ததும் பேக்கெட்டா தான் எடுப்பாங்க. இங்க பாருங்க, அடுத்த வாரம் வந்தா எல்லாமே காணாம போயிடும். இந்த ஏரியா அப்படிதான், ஒவ்வொரு வாரமும் புதுசா வச்சிருக்காங்க. $3,500. 3,500 ₹70 தான். ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கவங்களாம் வாங்கலாம். ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கு. என்ன ஸ்டோன் ஃபிஷ் டேங்க்? ஒரு ஆள் வீடியோ எதுக்குனே தெரியாம எடுத்து நீங்க பாருங்க, நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். எடுத்தாச்சு ஃபிஷ் டேங்குக்கு. டேங்க் மட்டும் வச்சா பத்தாது. வெண்பாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தானே இருக்காங்க. ஆக்சுவலி பாருங்களேன், இது சைனாலேருந்து தான் வந்திருக்கு, எடுக்க முடியலை. ஆனால் அந்த பேபி பாருங்க, இங்கே உள்ள ஆப்ரிக்கன்ஸ் மாதிரியே இந்த ஹேர் ஸ்டைல்லாம். இப்போ நம்ம ஊரில் இந்த ஹேர் ஸ்டைல்லாம் போட்டால் ரொம்ப ஃபேஷனாக ஃபீல் பண்ணுறாங்க. பேபி டாயா, அது என்ன கலரில் இருக்காங்க? பிங்கா. இங்கே உள்ள பேபிஸ்க்கு நல்லா பிடிக்கும். ஃபுல்லாக பாருங்களேன், ஆப்ரிக்கன் சில்ட்ரன்ஸு. இந்த சூப்பர் மார்க்கெட் முன்னாடி வந்திருக்கேன், இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய புதுசாக இருந்தது, அதனால தான் எடுத்தேன். டாயெல்லாம் வெண்பாக்கு வாங்கியாச்சு, தூங்கிட்டு இருக்காங்க. இந்த டாயெல்லாம் அழகழகா இருக்கு. ஒன்றும் நான் வாங்கிட்டேன். ஆஃப்ரிக்காவுக்கும் ஃபேமஸ்ஸு, சைனாவுக்கும் ஃபேமஸ்ஸு, நம்ம ஊர்லேயும் ஃபேமஸ். என்னன்னு பார்க்குறீங்களா? அந்த பாருங்க கூட
சூப்பராக இருக்குது. 7,900 சில்லிங்ஸாம். நம்ம ஊர் காசுக்கு ஆல்மோஸ்ட் 180 ரூபாய் வரும். அடுத்து பாருங்கள், விதவிதமாக இருக்குது. அழகா இருக்கா? இங்கே இருங்க, அழகா இருக்கா? இதெல்லாம் வைக்கிறதுக்கே வீட்டில் வந்து ஸ்பெஷலாக நிறைய ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வாங்கி வைக்கணும். இங்கே இருங்க, கூட சணல் கூட எதுக்கு என்னங்க பண்ணுவாங்க இதை வச்சு? கருவாடா? வெண்பா இது என்னடா இது? பொக்கே மாதிரியோ என்னன்னு தெரியல, ஏதோ போட்டு வைக்க. பாஸ்கெட்டா? இது என்ன பூ? ஐ டோன்ட் நோ. ஃபைபர் பாஸ்கெட். இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணால் செமையாக இருக்கும். அப்படியா? சரி சரி, நமக்கு இது வேண்டாம். இங்கே இருங்க, இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் முன்னாடி இருக்கும், நாங்கள் ரொம்ப வெக்கப்படுவோம். இப்போ இதெல்லாம் பாருங்க, ரொம்ப ஃபேன்சி ஐட்டம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஜஸ்ட் நாருங்க, சணல் கிடையாது. இது ஒரு மாதிரி வாழை நார் மாதிரி, வாழை நார், பேப்பரு. இல்லை, இந்த சணலே வைக்கப்பட்டு பிளாஸ்டிக்கில் வாங்குவோம். இங்கே இருங்க, அழகா இருக்கா? விலையெல்லாம் வந்து பார்த்துக்கங்க, மாறி மாறி இருக்கும். வா, இது சூப்பராக இருக்கு. இதெல்லாம் வந்து பொக்கே வைக்கலாம். வா, இதுவும் சூப்பராக இருக்கு, இதுவும் சூப்பராக இருக்கு. ஏன் இது வெறும் 4,800 சில்லிங்ஸ் தானா? இல்லை இல்லை, இது எவ்வளோன்னு தெரில. இது 18,000, ஏன்னா இது சணல்ல. இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? ஆமாம், இதுதான். உங்கள் பேர்? கற்பகம். கற்பகம். ஊர்? திருவள்ளூர். 2 பேருமே திருவள்ளூர் தான். ஓகே, உகாண்டானா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிங்க? உகாண்டா அப்படின்றப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வரும்போது நம்ம ஃபாரின் கண்ட்ரி போகிறோம், அந்த ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கும், ஹப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். பட் வந்து பார்க்குறதுக்கு இந்தியன் பீப்புள்ஸ் மாதிரி தான், கல்ச்சரும் அது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான். இந்த ஊருக்கு வந்து இறங்குனது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஏதாவது இருந்திருக்கும்ல? பேசுறது, அடுத்தவங்க வந்து பேசுறது பிடிச்சிருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து விசாரிக்கிறதே வந்து யார் பார்த்தாலும் ஹாய் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். ஆமா, ஃபர்ஸ்ட் பிக் பண்ண வந்தது இவங்களோட டிரைவர் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து பேசின விதம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்த உடனே வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா உங்களை பார்த்ததும் ஸ்மைல் பண்ணி, இல்ல டக்குன்னு வந்து அவங்க பேசங்காட்டி இவங்க யார் வந்து நம்மளுக்கு இப்படி டேஷ்போர்ட் கொடுத்தாங்க. உடனே எனக்கு தோணுச்சு, இவங்க யாரு, இவங்க வந்து டக்குன்னு நம்மளுக்கு கொடுக்குறாங்க, பசங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகே, ஆனா நமக்கு கொடுக்குற அந்த கல்ச்சர் நம்ம இந்தியால கிடையாது. டக்குன்னு நம்ம வந்த உடனே அவர் ஹாய்ன்னு சொல்லிட்டு ஹவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஷ்போர்ட் கொடுத்தாங்க. அதுலயே நமக்கு ஒரு பயம் போயிருக்கு. ஆமா, அதுக்கப்புறமாவும் எல்லாம் பார்த்த இடத்துல இருந்து எல்லாமே வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம், ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம், அந்த மாதிரி எல்லாம் போற இடத்துல இருந்து எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் நெக்ஸ்ட் வந்து பேசுறாங்க. அப்புறம் இந்த ஒரு விஷயமும் நம்ம ஊரை விட இங்க வந்து அதிகமா நீங்க பார்க்கலாம். எப்படின்னா ஸ்மைல் பண்ணுவாங்க. என்ன கேட்பாங்க வீடியோல, நீ என்னமா சிரிச்சுட்டு பேசுற, அவங்க கிட்ட உம்முன்னு பேசினா அவங்களுக்கு என்னமோ அவங்க மேல கோவமோ அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க அதை ஃபீல் பண்ண எல்லாருமே வந்து கொஞ்சம் கேஷுவலா தான் பேசுறாங்க, ஸ்மைல் பண்ணி பேசுறாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. யாரு வந்தாலும் சரி, நம்மள அவங்களுக்கு தெரியாது, ஆனா கிரீட்டிங்ஸ் பண்றதுங்கிறது மஸ்ட். யாரை பார்த்தாலுமே அவங்க கேட்கணும், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும், நம்மளும் கேட்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல நமக்கு தெரியாது, அப்புறம் நம்மளும் அப்படியே பழகிறோம். ஆமா, நம்ம பழகுறோம், நம்ம கேட்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. பட் வந்து அவங்க கேட்க திரும்ப நம்மளும் கேட்க ஆரம்பிக்கிறோம். நான் கேட்கிறேன், இப்போ கேக்குறீங்க, அது ஒரு நல்ல விஷயம். சூப்பர். இங்க வந்து ஊர் சாப்பாடு சமைச்சு கொடுக்குறீங்களா, இல்ல இங்க உள்ள சாப்பாடு ஏதாவது ட்ரை பண்ணி? இல்ல ஊர் சாப்பாடு தான். ஏதாவது ஒரு ஃபுட் இங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா.
ஊருக்கு இல்ல போறதுக்கு முன்னாடி வேலை செய்யற பொண்ணை கேட்டிருக்கேன். எனக்கு போறதுக்குள்ள எனக்கு 2 டிஷ் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க வந்து நான் அந்த கசாவான்னு சொல்லுவோம்ல, அது மரவள்ளி கிழங்கு நம்ம ஊர்லயுமே கிடைக்கும். அதுல வந்து ஒரு ஃப்ரை பண்ணுவாங்க, பின்ன சும்மா பிளைனா கட் பண்ணி அவிச்சிட்டு அதை எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுவாங்க. கிறிஸ்பியா இருக்கும். நான் ஊர்லயே நம்ம ட்ரை பண்ணலாம், நீங்க கேட்டு பாருங்க. கசாவா சிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அது அவிச்சிட்டு லைட்டாக எண்ணெயில் பொரிச்சிட்டு உள்ள மாவு மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்கும். சில டிஷ்ஷஸ் கேட்டுட்டு போங்க, ஏன்னா நம்மளோட பழைய காலத்தை ஞாபகப்படுத்து. அதெல்லாம் அதான் என்ன பொருள் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வாங்கி வந்து வைக்கிறேன் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து, எனக்கு வீட்லயே கொஞ்சம் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். பாப்பாவை சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இங்க வந்த பிறக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்ல ஃபர்ஸ்ட் பேசின லேடி, அவங்கள போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த பொண்ணு ஸ்கோலா அப்படின்னு சொல்லிட்டு அதான் வீட்டுக்கு வேலை செய்யற பாப்பா, அவங்க பேசுறாங்க. அவங்க இப்போதைக்கு நல்லா பேசுறாங்க. நாங்க 2 பேரும் உட்காந்து காஃபி குடிக்கிற வரைக்கும் இருக்கோம். அதான் ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே எல்லாமே ஒரு ஆப்போசிட்டா இருக்கும். ஆனா இங்க வந்தது உங்களுக்கு பழகி இருக்கும். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் இங்கே உங்களை பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே அண்ணா, உங்கள் பேர்? என்னோட பேர் சிவா. சிவா, நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது? நான் 6 month ஆகுது. 6 month ஆகுது. உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆஃப்ரிக்கான ஒரு பயம் இருந்ததா யுகாண்டாவுக்கு? இல்லை, ஆக்சுவலாக நான் ஆஃப்ரிக்கன் பார்க்க சொன்னேன். புக்ஸில் படிச்சதெல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஊட்டி மாதிரி தான். ஊட்டி மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே கிளைமேட் நல்லா இருக்கும். கிளைமேட் நல்லா இருக்கும். பிடிச்சதே வந்து கிளைமேட் தான். கிளைமேட் தான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பீப்புள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, எப்பவுமே யாரை பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ. எங்கே நான் வாக் பண்ணாலும் அவங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ பார்த்தோன்னே ஹாய், ஹவ் ஆர் யூ தான் கேட்குறாங்க. ஓகே, அதுதான் ரொம்ப ரொம்ப சொல்லுங்கள். 2 விஷயம் அதுதான், கிளைமேட் அண்ட் பீப்புள். ஸோ அப்போ எல்லா வெக்கேஷனும் மிஸ் பண்ணாமல் வாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் மே மாதம் வெயில் அடித்து கொளுத்தும். நீங்கள் வெக்கேஷன் வரணும், உங்கள் ஹஸ்பண்ட் இங்கே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் வாங்க. இங்கே அப்படியே ஆப்போசிட் மழை பெய்யும். இப்போ அப்படி தான் இருக்குது. மே மாதம்லாம் சூப்பராக இருக்கும். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ஊருக்கு வந்தால் வீட்டுக்கு வாங்க, பார்ப்போம். ஓகே, நான் அன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை அவங்கள மீட் பண்ணுவோன்ட்டு. என்கிட்ட சில பேரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த புதுசாக வர்றவங்கள நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேளுங்க அப்படின்னு. அவங்க வெக்கேஷனுக்கு தான் வந்திருக்காங்க. வந்ததுமே சொன்னாங்க எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நல்ல மழை பெய்யும், என்னம்மா வெயில் அடிக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆனால் மழை சீசன், ஆனால் ரொம்ப உங்களுக்கு மழையை வந்து காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா மழை பெய்கிற டைம் நான் வந்து அதிகமாக வீடியோலாம் வந்து எடுக்கலை. கொஞ்சம் இடியும் மழையுமா தான் இருக்குது. இப்போ 2-3 நாளாகவே மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் வந்துட்டு அப்படி போகுது. இது என்ன கிளைமேட்னு பார்க்குறீங்களா? இது வந்து அப்படியே ஒரு பக்கம் சூரிய வெளிச்சம், இன்னொரு பக்கம் வந்து மழை பெஞ்சிருக்கு பாருங்கள். தூரெல்லாம் அப்படியே லைட்டாக போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நல்ல வெளிச்சமாக இருந்தது. ஸோ இந்த கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 இருக்கும் ஈவினிங், அந்த டைம் தான் இது. யுகாண்டாவில் வந்து சுத்தமான தேன் கிடைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி நான் வந்து கடையில் வாங்காமல் லோக்கலில் இங்கே உள்ள தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லணும். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி சரி ஒரு இதில் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்ட்டு பண்ண. நாங்கள் பாருங்க ஹனி, இது ஹனி பீ வேண்பா. என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஹனிபி அதில் கிடக்கு, அப்போ இது வந்து சுத்தமான தேன் தான் அப்படின்னு சொன்னேன். அவங்க கிண்டல் பண்ணாங்க, ஹனிபி எதுவும் பிடிச்சி போட்டிருந்தா என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு. நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஹனி தேன் வாங்கினா இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தேன் வாங்குறீங்க அப்படின்னா கலரை வச்சு மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணோன்னா தண்ணியில் ஊற்றி பார்க்கணும். தண்ணியில் ஊற்றி அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது கரையாமல் இருந்தால் தான் ஒரிஜினல் ஹனி. இப்போ நம்ம ஊரில் இருந்து வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு அப்படியே கண்ணுக்கு குளுமையாக இருக்கும். அதுக்காக தான், ஏன்னா ஊரில் செம்ம வெயிலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இருக்க ஊரில் எந்த அளவுக்கு வெயிலாக இருக்கா இல்லை மழை எதுவும் பெய்யுதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த இடம் யுகாண்டாவில் நார்த்தன் பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பாலாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வந்து இந்த வழியில் இப்போ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம திருப்பதி பாலாஜி டெம்பிள் வந்து மிடில் தான் இருக்குது. நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். போகிற வழியில் நம்ம பாட்டெல்லாம் கேட்டுட்டு போவோம். நாங்கள் ஒரு பாட்டு வந்து தானாக தான் வந்தது, கேட்டோம். ப்ளஸ் இந்த வியூவும் அதுவும் செம்ம மேட்சாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. என்ன பாட்டு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் ஜஸ்ட் ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன். படம் பேர் சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இது வந்து சின்ன அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணோம், சின்ன சின்ன அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பாட்டில் வந்து எப்படின்னா மலையெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து மாட்டு வண்டியில் ஹீரோயின் வந்து அதில் போவாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. அந்த சாங்குக்கு அந்த வியூவுக்கும் செமையாக இருந்துச்சு. நான் ஒரு சில பேரை ரொம்ப வருஷமாக நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளியூரில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டை விட்டு வேறு ஸ்டேட்டில் சொல்லுவாங்க. இப்போ நான் கேட்பேன், உங்களுக்கு வந்து தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்பேன். தெரியுமே, வீட்டில் நாங்கள் அதான் பேசுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு வந்து இப்போ அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நாங்கள் எத்தனை வருஷம் நம்ம வெளியில் இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம தமிழ் பேசுகிறோம், தமிழ் பாட்டு தான் நம்ம கேட்குறோம், தமிழ் சாப்பாடு தான் சாப்பிட்றோம், எல்லாமே அதுதான். ஸோ அது யாருமே அதை நம்ம வந்து மறக்க மாட்டோம். சில பேர் நினச்சிப்பாங்க வெளியூர் போயிட்டா எல்லாம் மறந்துடுவாங்கன்னு. கண்டிப்பாக மறக்க மாட்டோம். இந்த மாதிரி நாங்கள் ட்ரைவ் போகும்போது நாங்கள் கேட்குற பாட்டும் பார்த்திங்கன்னா இளையராஜா பாட்டு தான் வந்து அதிகமாக நாங்கள் கேட்போம். ஸோ நீங்கள் வெளியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பாடல் கேட்க ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளேஸ் நார்த்தன் பைபாஸ்லேருந்து நாங்கள் கட்டை எடுத்துருவோம் திருப்பதி டெம்பிள் போகிறதுக்கு, பாலாஜி டெம்பிள். இது ஒரு டோல்கேட் இருக்குது நம்ம ஊரில் மாதிரியே. ஆனால் இதில் அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று ஒரு டோல்கேட் தான் வந்து இருக்குது. நாங்கள் கோயில் வீடியோ ஏற்கனவே நான் போட்டதுனால நான் அடுத்த தடவை கோயில் நான் போயிருந்தேன். அது நான் வந்து உங்களுக்கு இதில் ஆட் பண்ணலை. ஸோ அந்த மாடு மட்டும் காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா, அந்த மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. நான் ஏற்கனவே 4 மாடு ஒரு கண்ணுக்குட்டி சொல்லியிருந்திருப்பேன். அது இல்லாமல் இன்னொரு மாடும் கீழே வந்து இருந்தது. ஸோ கோயில் வந்து 1 மணிக்கெல்லாம் வந்து பூட்டிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்து வர்ற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வீடியோஸ் தான். ஸோ அதுக்கு நீங்கள் தொடர்ந்து அதை பார்க்கணுன்னா வெண்மை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.